வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இன்று டெல்லி அலங்கோலமாக, அதாவது ஒரு கலவர பூமியாக மாற்றியது ஒற்றை மனிதன் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் 100 எம்பிக்களோடு இன்று எதிர்க்கட்சி தலைவராக போய் அமர்ந்தார். பிறகு பிரியங்கா காந்தி அவர்களும் உள்ளே நுழைந்தார்கள். அது முதல் பார்லிமெண்ட்டை சுமூகமாக மோடியால் பாஜகவால் நடத்தவே முடியவில்லை. ஏனென்றால் பாஜகவினர் அந்த அளவிற்கான தில்லுமுள்ளு, ஃபோர்ஜரி, ஃப்ராடு, திருட்டு வேலை, கொள்ளையடிக்கிறது எல்லா வேலையும் அம்பலப்படுத்தி கொண்டு, அதுவும் டெக்னாலஜி மூலமாக கிளீனாக ஹார்டு ஒர்க் பண்ணி தன்னுடைய கட்சியினரை வைத்து எல்லா விஷயங்களும் ஆதாரபூர்வமாக திரட்டி அவர்கள் மூக்கை உடைப்பதற்கு போல தனி மனிதனாக காங்கிரஸ் தொண்டர்களை வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்றார் ராகுல் காந்தி. அதாவது முதல்ல பப்புன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 100 பேரோட எதிர்கட்சி தலைவரானார். ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி கொடுங்கினாங்க. அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இந்தியானாலே நேரு, நேருனாலே இந்தியா, இந்தியாவை கட்டமைத்ததில் 100க்கு 95%, 90% நேரு அவர்கள்தான் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜீனியஸ்களை எல்லாரையும் வச்சு அந்தந்த மக்களை உயர்த்துவதற்காக எல்லா விஷயங்களும் செய்த பெருமை நம்முடைய முதல் பிரதமர் நேருவுக்கு சேரும். நேருவுக்கு இந்தியா முதல் இமய முதல் குமரி வரை அந்த ஒற்றை குடும்பத்திற்கான வாக்குகள் இன்னும், அதாவது யாருமே எதிர்த்து நின்று வெற்றி பெற கொள்ள முடியாத அளவிற்கான இந்த குடும்பத்தின் மீது எல்லோரும் நம்பிக்கை வைத்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வழியே வந்த ராகுல் காந்தி அவர்கள், அதாவது பதவி ஆசையே இல்லாத ஒரு தாய், கருணை உள்ளம் கொண்ட அன்னை சோனியா காந்தி அவர்களின் மகன், அவருக்கும் இன்று வரை பதவி ஆசை கிடையாது. அப்பொழுதே தங்க தட்டிலை வச்சு பிரதமர் பதவியை கொடுக்கும் பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளி மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக ஆக்கினார். அதன் வழித்தோன்றலாக ஒரு வேளை ராகுல் காந்தியை பிரதமராக ஆக்கி உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்தால் சோனியா காந்திக்கு சொடக்கு போடும் நிமிடத்தில் அதை செய்து முடித்திருக்க முடியும். கடைசி 1 வருடம் 2 வருடம் கூட மன்மோகன் சிங் இவர்கள் ஆணையிட்டிருந்தால், ஒரு சூசகமாக இசைவு கொடுத்திருந்தால் கூட மன்மோகன் சிங் விலகி இருப்பார். அங்கே ராகுல் காந்தி 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ பிரதமராக இருந்திருந்தால் இந்தியா முழுவதும் அவரை பிரதமராகவே பார்த்திருக்கும். ஆனாலும் ராகுல் காந்தி அதை மறுத்து, நான் முதலில் இதற்கு தகுதியானவனாக மாறுகிறேன், இந்திய மக்களை போய் நான் சென்று ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையிலே அவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு நான் பிறகு இந்த பதவிக்கு நான் அமருகிறேன் என்று கூறிவிட்டு ஜோடோ யாத்திரை என்று இமய முதல் குமரி வரை 3500 சில கிலோமீட்டர் வந்து அவர் நடைப்பயணமாக சென்று ஒவ்வொரு மக்களையும் குடிசை குடிசையாக சென்று அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி, அவருடைய வாழ்வு முறை எப்படி, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிறகு இடது முதல் வலது வரைக்கும் சென்று இந்தியாவை முழுவதையும் தெரிந்து கொண்டு இன்று அவர் பேசுகின்ற பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகின்ற உரையெல்லாம் பிராக்டிக்கலாக வருது. பிராக்டிக்கலாக பேசுகிறார், எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஆதாரங்களோடு பேசுகிறார். இந்த மோடி அவர்கள் நம்மெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த 140 கோடி மக்களை வந்து முட்டாளாக ஆக்கி வாக்குகளை திருடி அவர் வெற்றி வந்து 2014 அப்புறம் அவருடைய வெற்றி எதுவுமே செல்லாத வெற்றி என்ற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக ஆக்கி, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு எவ்வளவு, அதாவது ஒரு லோக்கல் ரவுடி கையில் நம்ம வீட்டு பத்திரத்தை அந்த லோக்கல் ரவுடி கையில் கொடுத்தோம்னா அதை நாம் மீட்டெடுப்பது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமோ அதை விட கடுமையான காரியமாக இருக்கிறது. மோடியிடம் பதவியை கொடுத்துவிட்டு அதை ஜனநாயக முறைப்படி அவரை நடந்து கொள்ள செய்வது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறித்து நல்லவர்கள், இந்த இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள், பிறகு ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள், ஜனநாயகம் வழி நடப்பவர்களிடம் அது மாற வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை இன்று ஒற்றை மனிதனாக ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றை மனிதனாக இருந்து இந்த 140 கோடி மக்களையும் சுண்டிவிட்டிருக்கிறார், கட்டி எழுப்பியிருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. என்ன, நாமெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவே காங்கிரஸ் கையிலே இருந்தபோது கூட நேர்மையும் நாணயமாக தேர்தல்களை நடத்தி, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனித்தன்மையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வைத்துக் கொண்டிருந்தோமே தவிர அதில் எந்த ஒரு ஆளுமையும் செலுத்தவில்லை. எத்தனையோ முறை இந்திரா காந்தி தோல்வியை சந்தித்திருக்கின்றார், ராஜீவ்காந்தி தோல்வியை சந்தித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்பொழுது சோனியா காந்தி கூட தோல்வியை சந்தித்திருக்கின்றார். ஆனால் யாருமே இது போன்ற குறுக்கு வழியிலே வாக்குகளை திருடி கொள்ளையடித்து கேவலமான ஒரு வேலைகளை எல்லாம் செய்து வெற்றியை பெற வேண்டும் என்று அந்த குடும்பம் ஒருபொழுதும் நினைத்து பார்த்ததில்லை. அதுதான் ஜனநாயகம்.
இன்று நான் இருக்கின்றேன், மக்கள் நினைத்தால் நான் நாளையே என்னை தூக்கி எறிந்து விட்டு வேறொருவரை போடுவார்கள். இதுதான் ஜனநாயகம், மக்களுடைய ஆட்சி. மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு மக்களாட்சி வந்ததுக்கு காரணம் இதுதான் ஜனநாயகம். ஆனால் மோடி என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக டெல்லி காட்சியளித்தது. ஏன்? ராகுல் காந்தி பின்னாலே 100 எம்பியோடு அவர் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளே நுழைந்தவர். இன்று அவர் பின்னாலே 300 எம்பிகள் நின்று அந்த தடைகளை எல்லாம், அதாவது தேர்தல் ஆணையத்திடம் எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. கர்நாடகாவிலே நடந்த தேர்தலிலே ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள். 60 சதுர அடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே கிட்டத்தட்ட 800 வாக்காளர்கள், 100 வாக்காளர்கள், 150 வாக்காளர்கள், 1000 வாக்காளர்கள், இப்படியெல்லாம் 80 சதுர அடியிலே 1000 வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள். அவர்களுடைய முகவரி எல்லாம் 000, பெயர் 0, முகவரி 0, பின்கோடு 0. இப்படியே 3 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்களுக்கு வெறும் முகவரி 0. இப்போ நம்மளை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வேற எங்கேயோ உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. 0 அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? அப்போ அந்த 0ன்ற பேரில் 3 லட்சம் பேர் வாக்களித்திருக்கார்களே. 80 வயது 90 வயது போன்ற முதியவர்கள்லாம் முதல் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் அவங்க டிஜிட்டல் முறைப்படி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்தா அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை கேட்டால் இந்த ஆர்எஸ்எஸ் தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்றால் 7.5 அடி உயரத்தில் பிரிண்டட் காப்பி ஃபுல்லாக ஒரு ரோ 7.5 அடி உயரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காப்பிகளை எடுத்துன்னு போக முடிஞ்சா இதில் சரி பார்த்துக்கணும் சொல்லி அவ்வளவு கொடுக்குறாங்க ராகுல் காந்தி. அதையும் அதாவது 3 மணி நேரம் இல்லை ஒரு 3 நாள் டிஜிட்டலாக இவங்க கொடுத்தாங்களா, அது 3 நாள் போதும். இருந்தாலும் இதையெல்லாம் பிரித்து பார்க்கறதுக்கே வருஷக்கணக்கில் ஆகிடும். ஆனால் அதற்கான காங்கிரஸ் பேரியக்கம் வெள்ளையனை வெளியேற்றிட்டு இவ்வளோ பெரிய 2 லட்சம் உறுப்பினர்களை இந்தியா முழுவதும் வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருக்கென்று ஒரு டீமை உருவாக்கி இதை சல்லியாக பிரித்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு வாக்காளர்களையும் அடையாளம் கண்டு யார் எங்கெல்லாம் வாக்களித்திருக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் 10 இடங்களில் 5 இடங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் அவருக்கு ஓட்டு இருக்குது, போலி வாக்காளர்களை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 5 கோடி, இந்தியா முழுவதும் 5 கோடி வாக்காளர்கள் போலியாக இருக்கிறார்கள் என்பதை, அதாவது பத்திரிகையாளர்களை அழைத்து கிளாஸ் எடுத்திருக்கு. இன்ச்சு பை இன்ச்சு ஃபோட்டோ முதல் கொண்டு, இந்த வாக்காளர் ஃபோட்டோ இங்கே இருக்கா, இன்னொரு இடத்துல பாருங்கள் இதே வாக்காளர் ஃபோட்டோ இங்கே இருக்குது, எத்தனை பேர் ஃபோட்டோ பிளர்ராக இருக்குது, இந்த ஃபோட்டோ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி இதே ஃபோட்டோ எத்தனை இடத்துல இருக்கு பாருங்கள். ஒரு அட்ரஸில் போய் ஆய்வு பண்ணுறாங்க, அது மொத்தமே 60 ஸ்கொயர் ஃபீட். இங்கே 150 வாக்காளர்கள் இருக்கிறார். 150 பேராலே அங்கே நிற்க கூட முடியாது. வெறும் நின்று இடம் ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் 150 பேர் நிற்க கூட முடியாது. அங்கே வாழ்ந்தார்கள், வசித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து இந்த தேர்தல் ஆணையம் சங்கிகளுக்கு துணை போய்கொண்டு ஆர்எஸ்எஸ் சொல்லும்படி ஆடிக்கொண்டு, ஏனென்றால் இந்த ஞானேஷ்குமார் என்பவர் அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர். இந்த தேர்தல் நியமனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக ஆளும் கட்சி தலைவர்னா பிரதமர், இல்லை அவர் மனசு வைத்தால் நட்டாவை கூட போடலாம். ஒரு ஆள் ஆளும் கட்சியிலிருந்து ஒரு ஆள், இரண்டாவது எதிர்கட்சியிலிருந்து ஒரு ஆள், அதாவது ராகுல் காந்தி. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ராகுல் காந்தி, மோடி. மூணாவதாக யார் இருக்க வேண்டும்னா தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒருவர் அதில் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி என்ன வேணால் அராஜகம் பண்ணலாம், எதிர்கட்சி நல்ல விஷயங்களை கூட சிலது கெடுக்கலாம். நல்ல ஆலை போட்டால் கூட ஆளுங்கட்சி போட்டாங்கிறதுனால ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் நடுநிலையான இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு நடுநிலையாக இருந்து செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இவங்க 3 பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணைய தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அதை எடுத்துவிட்டு அதற்காக ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு சென்றால் எங்குமே ஒன்றும் வேலை ஆகலை. அவர் என்ன செய்துவிட்டார்னா, பிஜேபி 2 பேர், எதிர்கட்சி ஒருத்தர். இப்போ இதில் எங்கேருந்து ஜனநாயகம் இருக்கும்? 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா மூணாவதாக ஒரு ஆள் எதை நிரூபிக்க முடியும், எதை செய்ய முடியும்? இதுபோல் இந்த மாதிரி வந்தவர் தான் ஞானேஷ்குமார். இவர் முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆதரவு. இவர் இன்னைக்கு என்ன எல்லாம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே சொன்னால் கூட அதையும் மதிக்காமல், அதாவது 6 மணிக்கு தேர்தல் முடிஞ்சிடும். அதிலிருந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வரிசையில் நிற்கிறவங்க கிட்ட மட்டும் வாக்காளர் அட்டையை வாங்கி கொண்டு உள்ளே வந்துருவாங்க. அவங்களுக்கு வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு மேலே யார் வந்தாலும் சேர்க்காமல் தேர்தலை முடிப்பார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்திலையும் ஒரு 15 பேர் 20 பேர், மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் இல்லை 50 பேர் கூட வச்சுக்கல, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பூத்துலேயும் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் 6 மணிக்கு தேர்தலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சதவிகிதம், இவ்வளோ சதவிகிதம் 70%, 65% வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லுதுன்னா, மறுநாள் அதாவது ராத்திரி ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சொச்சமெல்லாம் எண்ணிட்டு கடைசியில் சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, இதெல்லாம் கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. அன்றைக்கி அந்த டைம் வரைக்கும் 6 மணிக்கு இவ்வளோ ஓட்டு, அதுக்கு மேல்பட்டு வரிசையில் நின்றவர்கள்
ஒரு 0.5 0.2 இந்த மாதிரி வாக்காளர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து இரவு 10 மணிக்கு அது மாதிரி இந்த செய்தி வரும். ஆனால் வரிசையில் நின்றவர்கள் எல்லாம் பல லட்சம் பேர். திடீரென்று தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து ஒரு 65% வாக்கு பதிவாயிருக்குன்னு சொன்னால் நைட்டு 10 மணிக்கு 85% சொல்கிறாங்க. அப்போது 25% வாக்காளர்கள் எப்படி வரிசையில் நின்று அந்த 5-10 நிமிஷத்தில் போட்டிருப்பாங்க? இந்த மாதிரி 5 கேள்விகளை ராகுல் காந்தி கேட்டதின் காரணமாக இன்று இந்தியாவை பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா மோடியுடைய வெற்றி செல்லாது. மோடி 2014 அவர் ஆய்வு பண்ணோம்னா அவர் வெற்றி எதுவுமே செல்லாது. இப்போ இருக்கிறது வந்து போலி பிரதமர். பிரதமருடைய வெற்றி செல்லாது. இதை விட ஒரு கேவலம் இந்த நாட்டுக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்திய பாரம்பரியத்திற்கும் கேடுகெட்ட ஒரு அவமானம். பிரதமர் வந்து பின்தங்குறார். தேர்தலில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பிரதமர் பின்தங்குறார் மோடி. கடைசியில் பார்த்தா திடீர்னு வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார். இது எல்லாமே வந்து ஃபோர்ஜரி என்று ஒற்றை மனிதனாக ராகுல் காந்தி அவர்கள் களம் இறங்கி இந்த இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி அந்த எம்பிக்கள் எல்லாம் எகிரி அகிலேஷ் யாதவ்லாம் எகிரி குச்சி தேர்தல் ஆணையரை பார்ப்பதற்கு துணை ராணுவத்தை வச்சு தடுக்கிறாங்க. இதிலேயே தெரிஞ்சுக்க வேணாமா நம்ம எவ்வளோ அதாவது அழுகுனி ஆட்டம், போங்கு, கேவலமான ஒரு திருடர்கள், லோக்கல் ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் காங்கிரஸுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் ஒருவருக்கு ஒரு வாக்கு இதை நூறாக உடைத்து இவர்களே தோல்வி அடைந்தாலும் இவர்களே பிரதமராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று மோடி அவர் பின்னாலே RSS செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை அப்படியே தூக்கி இன்னைக்கு RSS என்ன செய்யுதுன்னா மோடியை கைட்டி விடணும்னு நினைக்குது. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை, 75 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு இருக்கு போடணுன்றது. அது வந்து அதையும் எதிர்த்து கொண்டிருக்கிறார் மோடி. ஆனால் ராகுல் ஒற்றை ஆளாக RSSையும் பிஜேபியும் பந்தாடி கொண்டிருக்கின்றார். 140 கோடி இந்தியர்களான நாம் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே எல்லா தேர்தலிலும் ராகுல் பக்கம் தான் நின்றிருக்கின்றோம். ஆனால் இவருடைய அந்த திருட்டு வேலை, கேடுகெட்ட வேலை காரணமாக இன்னும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகவில்லை. கண்டிப்பாக வருகின்ற தேர்தலிலே ராகுல் காந்தி பிரதமராக அமர வைக்க வேண்டியது 140 கோடி மக்களை நம்மளுடைய கடமை அது. அப்பொழுதுதான் நம் ஜனநாயகம் தழைக்கும், நம்முடைய வாக்கு திருடப்படாது. நாம் நினைப்பது மக்களாட்சி நிலைக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். நன்றி, வணக்கம்.